ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலையில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் நாம் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நம்பிக்கை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் பாருங்கள், 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலை வேளையில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் ஒரு நிறைவான காரியமாக முடியணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கணும்னா இந்த கால வேளையில் நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்கணும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ இந்த கால வேளையில் நமக்கு நடக்காத காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைங்கள் நல்ல காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வேளை ஒரு பொருளை வாங்கினா கூட அந்த பொருளை வாங்குறது கூட கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இந்த காலை வேளையில் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன்தான் வாக்கியவான். எனவே நாம் அவரை நம்பும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சரியாய் சிறப்பாக நேர்த்தியாய் அந்தந்த காலத்தில் அது நேரத்தில் சரியாய் நடக்கும். எனவே இந்த கால வேளையில் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? முதலாவது கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. பாருங்கள், இந்த ரூத் என்போர் யாருன்னா மோவாபிய பெண். அவங்க அந்த இள வயதிலே தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க. தன்னுடைய மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ மாமியார் சொல்கிறாங்க, கணவரை இள வயதிலே நீ இழந்துட்டமா, உனக்கு பிள்ளை கூட இல்லை, எனவே நீ திரும்பி போய் வேறு திருமணம் செய்து கொள்ளு. நான் வயதானவளாக இருக்கேன், என்னால் இன்னொரு பிள்ளை பெற்று உனக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியாது, எனக்கு அவ்வளவு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் சொல்லும்போது, அப்போ ரூத் ஒன்றே ஒன்று செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, அவங்க கணவரை இழந்துட்டாங்க. ஆனால் அந்த மாமியாருடைய தெய்வத்தை அவங்க அதிகமாக அறிஞ்சிக்கிட்டாங்க. அந்த மாமியார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அந்த மாமியார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் வல்லவன் சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் மருமகிட்ட பேசினது, இந்த ஆண்டரை சேவித்தது விதம், இந்த ஆண்டரை தொழுது கொண்ட விதம், இந்த ஆண்டரை நேசிக்கும் போது என்னென்னலாம் நடக்குன்னு சொல்லி எல்லா வித கர்த்தரை நல்லா ருசித்ததுனால அவங்களால இந்த தெய்வத்தை விட்டு போக முடியல, தன்னுடைய மாமியார் விட்டும் போக முடியல. பாருங்கள், அப்படின்னு அந்த ரூத்து தான் சொல்கிறாங்க, அப்புறம் எனக்கு அதை இசையை பற்றி பேசாதீங்க, நான் உங்களோடு தான் வருவேன், நான் செத்தாலும் உங்களோட தான் இருப்பேன்னு சொல்லி தட்ஸ் ஒரு மாமியாரோட அவங்க இவ்வளோ உறுதியாக வர காரணம், இவ்வளோ நம்பிக்கையாக வர காரணம் அந்த தெய்வத்து மேல் இந்த நம்பிக்கையினால தான் அந்த மாமியார் பின்னாடி அவங்க வந்தாங்க. பாருங்கள், இந்த ரூத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால தான் கணவர் இறந்த போதிலும் மாமியாருடைய அந்த உண்மையான தெய்வத்தை அவங்க இழக்கவில்லை. பாருங்கள், அந்த தெய்வத்துக்காக தனக்கு வாழ்வு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என் தெய்வம் எப்படியும் பார்த்துக்கொள்வான்னு நம்பிக்கையோடு தான் அவங்க வந்தாங்க அந்த மாமியாரோட. பாருங்கள், அந்த நம்பிக்கை என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். அவங்க எந்த வாழ்க்கையும் தானாக தேடிக்கலை, அவங்களுக்கு கர்த்தரே கொடுத்தார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லியிருக்காரு. எனவே இந்த காலை வேளையில் நம்ம பிள்ளைங்கள ஒரு பிள்ளை இப்படி வாழ்விழந்து நிற்கும்போது அந்த பிள்ளையை பார்த்து, ஐயோ இந்த பிள்ளை இப்படி இருக்குது, இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது பரமபிதாவாகி தேவன் நம்ம பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் அவர் நல்ல தகப்பனாக இருக்கார். எனவே பாருங்கள், அந்த ரூத்தம்மா தான் கணவரை இழந்த போதிலும் அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த கடவுளை நம்பினோம்னா நிச்சயம் இந்த கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பான்னு ஒரே நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையோடு தான் அவங்க வந்தாங்க மாமியாரோட. பாருங்கள், அந்த நம்பிக்கையானது அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதாவது ஒரு நல்ல புது வாழ்க்கையை ஆண்டவங்க கொடுத்தார். அப்போ நம்ம கூட இந்த கால வேளை பாருங்கள், ஒரு குயவன் மண்பாண்டத்தை வணைகிறான். அந்த வணையும் போது அந்த மண்பாண்டம் ஒருவேளை அந்த மண்பாண்டம் அவன் நினச்ச அளவுக்கு அந்த மண்பாண்டம் கிடைக்கலன்னா மறுபடி அந்த மண்பாண்டத்தை மிதித்து மறுபடி வேறு ஒரு ரூபா வணைவார். அதுபோல் இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கை ஒரு சீர்குழந்து போயிருக்கலாம். இல்லை நீங்கள் கூட இந்த இளம் வயதில் விதவியாக இருக்கலாம்.
இந்த இளவயதில் ஒருவேளை கணவரை இழந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளையில் கூட அந்த ரூத்துக்கு ஒரு மறு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? உங்களுக்கு கொடுக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணுங்க. அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிங்கன்னா நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாக நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உங்கள் வேதனைக்கு ஒரு பதில் உண்டு. இன்றைக்கி அழலாம் நீங்கள், ஆனால் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏனென்றால் பிரசங்கில் சொல்லப்படுறது போல் அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் அது அவர் தெய்வனுடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் இந்த காலத்தை பெற்றுக்கணும்னா இந்த கால வேலை உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த ரூத் அம்மா எப்படி இழந்து போன வாழ்க்கைக்கு கர்த்தர் அவள் திருப்பி கொடுத்தாரோ உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். பாருங்கள், இரண்டாவதாக இதோ இன்னொரு மனுஷன் நான் பார்க்க போகிறோம். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்க போகிறோம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அதை வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அந்த இளங்கிளைகள் துளிர்க்கும். பாருங்கள், யோபு தனக்கு இருந்த எல்லாம் இழந்துட்டாங்க. அதாவது தான் பிள்ளைங்க, தான் சொத்து சுகங்கள், மிருக ஜீவன்கள் என்னை எல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கும்போது அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பாருங்கள், இந்த நாளில் கூட நமக்கு ஒரு சின்ன காரியத்தை இழந்துட்டோம்னா, அதாவது சின்ன பொருளை இழந்துட்டா கூட தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் கூட தான் வீட்டில் வளர்த்த பிராணி இருந்தால் கூட தாங்க முடியாமல் இருந்தவங்களாம் பார்த்துருக்கோம். ஆனால் பாருங்கள், இந்த நாளில் இந்த யோபு எல்லாமே இழந்துட்டாங்க. தன்னுடைய சொத்து சுகம், பிள்ளைங்க, தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே இழந்துட்டார். தன்னுடைய சுகம் முதற்கொண்டு ஒரு சுகத்தை கூட இழந்தான் நின்னார். அப்படி இழந்து நிற்கும்போது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரத்தை வெட்டி போட்டால் கூட அது துளிர்க்கும், அது கூட நாளைக்கு மறுபடி வந்துடும். ஆனால் என் வாழ்க்கை இப்படி நிலைமையாயிடுச்சு, ஆனால் இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் கவலைப்படலை, என் தெய்வம் எப்படியும் எனக்கு திருப்பி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் யோபு கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. பாருங்கள், யோபு கர்த்தரை நம்பின அந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னா, அவர் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக பிரித்து கொண்டார். அப்போ அவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய சகோதரன் நம்பலை, தன்னுடைய உறவினர் நம்பலை, தன்னுடைய பணத்தை நம்பலை, தன்னுடைய ஆஸ்தி நம்பலை, எல்லாமே போச்சு. நம்பிக்கைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. நமக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பொருளை இழந்தால் கூட தெய்வத்தை விட்டு போயிடுறோம். ஆனால் அவர் எல்லாமே இழந்த போதும் தெய்வத்தை விடாமல் உறுதியாக படிச்சுக்கிட்டார். பாருங்கள், இந்த ரூத்தம்மா எப்படி உறுதியாக ஆண்டரை பிடிச்சிக்கிட்டாங்களோ அதுபோல் யோபுவும் தான் வாழ்க்கையில் உறுதியாக பிடிச்சதுனால அவர் சொல்கிற வார்த்தை, அவர் என்னை கொஞ்சம் போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் வழிகள் ரொம்ப ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த இழப்புகள் மத்தியில் அவர் இன்னும் என் வாழ்க்கையில் எதெல்லாம் சீர்படணுமோ அதெல்லாம் சீர்படுத்த என் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ இந்த கால வேலை கூட அதை கேட்குற அருமையான சகோதரன் சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், சில துக்கங்கள் வந்திருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம். ஆனால் அதில் என்ன நடக்குது, ஆண்டவர் நான் எங்கே தப்புன்னு சொல்லி ஒருவேளை நம்ம உணர்வோம். ஆனால் நிச்சயம் இந்த கால வேலையில் அந்த அந்த விபத்துலேருந்து, அந்த ஆபத்துலேருந்து நிச்சயமாக உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். எனவே இந்த கால வேலை நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். அப்போ நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எனவே இந்த கால வேலை நம்மளால் ஒரு சின்ன பொருளை இழந்துட்டு நம்மளாம் ஆண்டை தேட முடியுதா? இல்லை ஒரு சின்ன தட்சால் ஒரு சின்ன ஒரு காரியம், நம்ம வீட்டில் உள்ள எதையுமே ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம இருக்கோம், ஆனால் ஒரு இதை இழந்துட்டோம்னா நம்மளால் ஆண்டை தேட முடியுமா? தேட முடியுதா? ஆனால் அதையும் மீறி தேடினோம்னா நம்ம தான் நிச்சயமாக அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோம். அவர் மேலே இருக்க நம்பிக்கை இந்த உலகத்தில் என்ன நமக்கு இல்லைனாலும் அவர் மாத்திரம் இருந்தால் போதும். அவர் நம்மோடு இருக்கும்போது நம் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார். இழந்து போன வாழ்க்கையை அந்த ரூத் அம்மாவுக்கு எப்படி திருப்பி கொடுத்தாலும் இவ்வளோ நாள் வாழ்விழந்து உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அந்த வாழ்க்கை மறு வாழ்க்கை கொடுக்க கர்த்தருக்காக காத்துருங்க. கர்த்தரிடம் உண்மையாக இருங்க, கர்த்தரை உண்மையாக சேவிங்க, கர்த்தரே நம்பிடுங்க. கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யணும்னு காத்துருங்க.
ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார், எனக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுப்பார், ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி உங்களை வாழ வைக்க போகுது. பாருங்கள், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு எதுக்காக போகிறோம்? டாக்டர்கிட்ட போனால் சுகமாக இருந்தாலும் போகிறோம். அப்போ இந்த காலவேளை நீங்களும் ஆண்டவர் நம்பி போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும், இழந்து போன பிள்ளைகளையும், இழந்து போன நிம்மதியை, இழந்து போன ஒவ்வொரு சொத்து பத்துகளை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி காலைவேளை உங்களுக்கு நம்பிக்கை யாருமே இருக்கணும்னா, மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் பெயரில் பற்றுதலாக இருப்பது நல்லது. எனவே மனுஷன் மேல் நம்பாதீங்க, எந்த காரியத்துக்கு மனுஷன் நம்பாதீங்க, கர்த்தரை நம்பி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியில் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாள் அனுபவிப்பீங்க. கர்த்தனை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படும். எனவே நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள் ஒரு சிறு பொருளை கூட இழந்துட்டு அந்த பொருளுக்காக வீட்டு தூரமாக போகிறாங்களா, இல்லை அந்த பொருளை விட என் தேவன் தான் முக்கியம் சொல்லி உண்மை தேடி வராங்களா ஆண்டவரே, அதைத்தான் இந்த காலவேளை விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் என்ன எங்களுக்கு இல்லாமல் போனாலும் நீங்கள் எங்களோடு இல்லாத இருந்தால் எங்களுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு முதலிடம், நீங்கள் எங்களுக்கு இருந்தால் போதும்ப்பா. நாங்கள் இழந்ததெல்லாம் இரட்டிப்பாக திருப்தி ஆயத்தமாக இருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக எங்கள் இதயத்தை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்களோட கரத்தில் எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கள் ஜீவனில் பிதாவே, ஆமென்.